Hello friends, என்னோட சேனல் ரன்ஸ் அண்ட் வியூஸ்க்கு உங்களை அழைக்கிறேன். யுவர் அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா த எல் கிளாசிகோ ஆஃப் டிஎன்பிஎல்னு சொல்லலாம். சேப்பாக் சூப்பர் கில்லிஸும் திண்டுக்கல் டிராகன்ஸும் டிஎன்பிஎல் 2025 குவாலிஃபயர் 2ல விளையாட போறாங்க. அண்ட் அதே என்பிஆர் காலேஜ் கிரவுண்ட் திண்டுக்கல்ல விளையாட போறாங்க. அகெயின் ஹோம் மேட்ச் ஃபார் திண்டுக்கல் டிராகன்ஸ். சேப்பாக் சூப்பர் கில்லிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர்பான ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்க. 7 out of 7 ஜெயிச்சாங்க குரூப் ஸ்டேஜ்ல. பட் போன மேட்ச்ல பார்த்தோம்னா ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு ஒன் சைடடா தோத்துட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் சரி பண்ண பார்க்கணும். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து இன்னைக்கு வந்து மஸ்ட் வின் மேட்ச். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கும் சரி திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கும் சரி, த வின்னர் ஆஃப் திஸ் மேட்ச் வில் கோ த்ரூ டு த ஃபைனல்ஸ் டு பிளே அகேன்ஸ்ட் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். திண்டுக்கல் டிராகன்ஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த டாஸ் லக் ஒன்று இருக்கு. எப்படியோ டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டுருவாங்க. அண்ட் அவங்களோட பேட்டர்ஸ்லாம் வந்து என்னவா இருந்தாலும் சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டீம் திண்டுக்கல் டிராகன்ஸ். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 வாட்டி ஆடி இருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 வாட்டியும் தோத்துருக்காங்க திண்டுக்கல் டிராகன்ஸ். பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டாஸை ஜெயிச்சிடுறாங்க. ஸோ திண்டுக்கல் டிராகன்ஸ் டாஸை தோத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டரா இருக்கும் இந்த மேட்ச்ல வந்து டெஃபினட்டாவே. அண்ட் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பார்த்தோம்னா போன மேட்ச் குவாலிஃபயர் 1ல கொஞ்சம் கேப்டன்சி கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு பாபா அபர்ஜித் கிட்ட. அவரோட பெஸ்ட் பவுலரான எம் சிலம்பரசனுக்கு வந்து ஃபுல் கோட்டா ஆஃப் 4 overs கொடுக்கவே இல்லை. அண்ட் ஒரு மாதிரி அப்பர்ஜித் வந்து நடுவில் வந்து அவரே 2 over போட்டார் பவுலிங்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில டிசிஷன்ஸ் அவர் எடுத்தது வந்து ஒரு மாதிரி கொஸ்டினபிளா இருக்கு. ஏன்னா த்ரூ அவுட் த குரூப் ஸ்டேஜ் பார்த்தோம்னா பாபா அப்பர்ஜித் ஒரு விதமான கேப்டன் பண்ணிட்டு இருந்தாரு. சிலம்பரசனை வந்து பவர் பிளேலேயே கொண்டு வந்துருவாரு. ஒரு 10-12 over மார்க் வரத்துக்குள்ள சிலம்பரசனோட கோட்டா ஆஃப் ஓவர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரேம்குமார், விஜய் சங்கர், அபிஷேக் தன்வர்க்கெல்லாம் கொடுப்பாரு. பட் போன மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. பிரேம்குமார், விஜய் சங்கர், அபர்ஜித் இவங்கெல்லாம் முன்னாடியே பவுலிங் போட்டாங்க. அதுக்கப்புறமா சிலம்பரசனை கொண்டு வந்தாங்க. சரி, அப்புறம் சிலம்பரசனை கொண்டு வந்துட்டாங்க. சரி, சிலம்பரசனுக்கு அப்பயாவது ஃபுல் கோட்டா ஆஃப் ஓவர்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அப்பவும் ஃபுல் கோட்டா ஆஃப் ஓவர்ஸ் கொடுக்கல. 2 over தான் கொடுத்தாங்க சிலம்பரசன் கிட்ட. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கேப்டன்சி கொஸ்டின் மார்க் ஃப்ரம் பாபா அபர்ஜித் இந்த குவாலிஃபயர் 1. அண்ட் அதன் காரணமாக தான் வந்து ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து 200+ கன்சீட் பண்ணாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். ஸோ டெஃபினட்டாவே எனக்கு தெரிஞ்சு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இந்த குரூப் ஸ்டேஜ்ல வந்து அபர்ஜித் வந்து எப்படி கேப்டன் பண்ணாரோ அதே மாதிரி கேப்டன் பண்ணணும் இன்னைக்கு சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கு. சும்மா தேவையில்லாம நிறைய சேஞ்சஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து பிளே ஆஃப்ஸ்ல பண்ணா அது நல்லது கிடையாது. ஏன்னா ஒரு டெம்ப்ளேட் செட் ஆகிட்டு வரும்போது அந்த டெம்ப்ளேட்டை வந்து மாற்றக்கூடாது. அது ஏன் மாத்தினாங்கன்னு தெரியல குவாலிஃபயர் 1ல. அதனால தான் வந்து அந்த கேம் போச்சு. பட் அதர்வைஸ் பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு டீம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆக்சுவலா ஒரு 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 விஷயம் ஒரு டெம்ப்ளேட் ஒர்க் ஆகும்போது அது எதுக்கு மாற்றணும், அதுதான் என்னோட கேள்வி. ஸோ பார்ப்போம். மேபி டுடே சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் கேன் கம் பேக் டு தேர் பெஸ்ட். திண்டுக்கல் டிராகன்ஸும் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு டீம். அதனால தான் இது எல் கிளாசிகோ ஆஃப் டிஎன்பிஎல்னே சொல்லணும். 2 டீமே செப்பரேட்டே பண்ண முடியல. திண்டுக்கல் டிராகன்ஸ் ஒரு பக்கம் அவங்களோட விதத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் ஆஃப் டிஎன்பிஎல் ஹிஸ்டரி. 4 time டிஎன்பிஎல் சாம்பியன்ஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். திண்டுக்கல் டிராகன்ஸ் பார்த்தோம்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ டெஃபினட்டாவே ஒரு சூப்பர்பான ஒரு போட்டியா இருக்கும். அண்ட் என்னத்த மேட்ச்ல வந்து டீம் காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா 2 டீமுமே பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸ்லி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து போன மேட்ச்ல வந்து லோகேஷ் ராஜ் கொண்டு வந்தாங்க பிளேயிங் 11ல இன் பிளேஸ் ஆஃப் ரோஹித் சுத்தார். ஏன்னா நம்மளே முன்னாடியே சொல்லியிருந்தோம் ரோஹித் சுத்தார் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ஆச்சு அந்த லாஸ்ட் குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல. ஸோ அவர் வந்து ஆடாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதன் காரணமாக லோகேஷ் ராஜா உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சேஞ்சை பண்ணிட்டாங்க. பட் வேற எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அதே பிளேயிங் 11ல தான் போவாங்க. ஒண்ணு அவங்களோட 2 பெஸ்ட் பவுலர்ஸான அபிஷேக் தன்வாரும் எம் சிலம்பரசனும் 4 overs கம்பல்சரி போட்டே ஆகணும். அந்த ஒரு விஷயம் பாபா அபர்ஜித் மனசுல ஏத்திக்கணும். எதுவா இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஆர்ம் பவுலர் பவுலிங் டு லெஃப்ட் ஹேண்டரா இருந்தாலும் சரி, சிலம்பரசனுக்கு 4 over கொடுக்கணும். ஏன்னா சிலம்பரசன் நான் சொல்லிட்டே இருக்கேன், மிச்சல் சாண்ட்னர் ஆஃப் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். காத்துல நிக்க வைக்கிறார் பால அண்ட் பவுண்டரியே கொடுக்கறது கிடையாது அந்த மிடில் ஓவர்ஸ்ல. அந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் 4 over கம்பல்சரியா போடணும். அது ஏன் வந்து அபர்ஜித் வந்து போன மேட்ச்ல வந்து 4 over வந்து சிலம்பரசனுக்கு கொடுக்கலன்னு இன்னும் எனக்கு புரியல. ஸோ இன்னைக்கு அவர் கண்டிப்பாகவே அவர் 4 over போடணும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கு. அண்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்குமே பார்த்தோம்னா போன மேட்ச்ல வந்து சந்தீப் வாரியருக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு. சந்தீப் வாரியருக்கு இன்ஜுரி வந்து ஹி வாஸ் ஆஃப் த ஃபீல்ட். ஸோ சந்தீப் வாரியர் வந்து ரெக்கவர் ஆயிருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியல. இன்கேஸ் சந்தீப் வாரியர் வந்து ரெக்கவர் ஆகல, அவர் ஃபிட்டா இல்லை அப்படின்னா டிடி சந்திரசேகர் வந்து பிளேயிங் 11ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன் பிளேஸ் ஆஃப் சந்தீப் வாரியர் ஃபார் டுடேஸ் மேட்ச்.
அண்ட் டிடி சந்திரசேகர் பார்த்தோம்னா போன மேட்ச்ல வந்து இம்பாக்ட் பிளேயரா விளையாடினாரு. பட் இந்த வாட்டி டிடி சந்திரசேகர் இன் பிளேஸ் ஆஃப் சந்தீப் வாரியர் பிளேயிங் 11லயே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ் மேபி ஆகாஷ் சர்மா மாதிரி ஒருத்தரை வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகாஷ் சர்மா வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட்டர் லோவர் டவுன் தி ஆர்டர். ஸோ டெஃபினட்டாவே ஆகாஷ் சர்மா வந்து ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷனா இருப்பாருன்னு நினைக்கிறேன் திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு. ஸோ சந்தீப் வாரியர் வந்து ஃபிட்டா இல்லைன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து இந்த ஒரு சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களோட பிளேயிங் 11ல ஃபார் டுடேஸ் மேட்ச். அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி பாபா அபர்ஜித் ஃப்ரம் சேபாக் சூப்பர் கில்லிஸ். பாபா அபர்ஜித் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 434 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஆஃப் 62, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 156.67. ஸோ டெஃபினட்டாவே பாபா அபர்ஜித் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேபாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் இன்னொரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேபாக் சூப்பர் கில்லிஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா விஜய் சங்கர். விஜய் சங்கர் இந்த டோர்னமெண்ட் முழுக்கவே நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு வர்றாரு. பவுலிங்லயும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, பேட்டிங்லயும் ரன்ஸ் அடிக்கிறாரு. பட் எனக்கு என்னன்னா நான் ஒன்னே ஒன்று ரெக்கமெண்ட் பண்றேன் விஜய் சங்கர் கிட்ட. இந்த விஜய் சங்கர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போடுறதை விட்டுட்டு அந்த நடுவுல ஒரு மேட்ச் திருச்சி கிராண்ட் சோலாஸ்க்கு அகேன்ஸ்டா ஆஃப் ஸ்பின் போட்டு 4 ஓவர்ல 23 ரன் கொடுத்து ஒரே ஒரு விக்கெட் எடுத்தாரு. அவர் ஆஃப் ஸ்பின் போடுறதே வந்து பெட்டரா இருக்கு அவரோட ஃபாஸ்ட் பவுலிங்கை விட. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் அவருன்னு சும்மா மீடியம் பேஸ் மாதிரி ஓடி வந்து அப்படியே விடுறாரு பால. பேட்டருக்கெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி 6 அடிக்கிறாங்க. ஸோ பெஸ்ட் என்னன்னா அவர் ஸ்பின் அந்த மிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பின் போட்டு இருந்தார் அந்த ஒரு மேட்ச்ல. அதையே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மேபி விஜய் சங்கர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா வந்து டெவலப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன் விஜய் சங்கர் கிட்ட. ஸோ விஜய் சங்கரும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார். லாஸ்ட் 8 மேட்சஸ்ல 251 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஆஃப் 62.75, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 154.93. அண்ட் ரெண்டு பேட்டர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி தேர் ஓப்பனர்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் சிவம் சிங். ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 396 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஆஃப் 44, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 161.63. ஸோ டெஃபினட்டாவே ரவிச்சந்திரன் அஸ்வினும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ். அண்ட் சிவம் சிங் பார்த்தோம்னா லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 304 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஆஃப் 43.43, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 140.09. ஸோ சிவம் சிங்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ். அண்ட் இன்னத்த மேட்ச்ல பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா அபிஷேக் தன்வர். அபிஷேக் தன்வர் வந்து நல்லா தான் போடுறாரு. பட் சம்டைம்ஸ் வந்து ரன் கொடுத்துடுறாரு டெத் ஓவர்ஸ்ல. கொஞ்சம் டெத் ஓவர்ஸ்ல அபிஷேக் தன்வர் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். போன மேட்ச்ல ஆக்சுவலா சேபாக் சூப்பர் கில்லிஸ் புல் பேக் பண்ணிட்டு வர நேரத்துல அபிஷேக் தன்வர் ஒரு ஓவர்ல 24 ரன் கொடுத்தாரு. அது அப்படியே மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகி ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் 200 அடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது ரன்ஸ். கொஞ்சம் அந்த யார்க்கர்ஸ், ஸ்லோவர் பால்ஸ் அதெல்லாம் கரெக்டான லைன் அண்ட் லென்த் இன்னும் கன்சிஸ்டன்சி மாஸ்டர் பண்ணணும் அபிஷேக் தன்வர் வந்து. பட் அதர்வைஸ் வந்து அபிஷேக் தன்வர் வந்து ஒரு நல்ல ஒரு பவுலர் தான். லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 9.21, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 15.46. ஸோ அபிஷேக் தன்வரும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேபாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் இன்னொரு பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேபாக் சூப்பர் கில்லிஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஜே பிரேம்குமார். ஜே பிரேம்குமார் வந்து லாஸ்ட் 9 மேட்சஸ்ல 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 7.61, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 19.63. ஸோ ஜே பிரேம்குமாரும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேபாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் ரெண்டு பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். வருண் சக்கரவர்த்தி வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 6.67, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 16.71. ஸோ வருண் சக்கரவர்த்தியும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ். அண்ட் இன்னொரு பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 6.68, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 17.53. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ். அண்ட் ஹெட் டு ஹெட் வைஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 5 மேட்சஸ்ல சேபாக் சூப்பர் கில்லிஸ் வந்து லீடிங் 3-2 அகேன்ஸ்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ் இந்த ஹெட் டு ஹெட் பிட்வீன் தீஸ் டூ டீம்ஸ். ஸோ டெஃபினட்டாவே வந்து சேபாக் சூப்பர் கில்லிஸுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இந்த மேட்ச்ல. அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து டாஸை வின் பண்ற டீம் வந்து கண்டிப்பாகவே வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்து சேஸ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மேட்சுக்கு வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து இந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆவாங்க நான் ப்ரெடிக்ட் பண்றேன். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.